அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். துலாம் ராசி அன்பர்களுக்கு தை மாத ராசி பலன். தை மாத கிரக நிலைகள். துலாம் ராசியினருக்கு 4ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இணைவு. 5இல் ராகு, 6இல் சனி. 9ஆம் இடத்தில் குரு வக்கிரம், லாபஸ்தானத்தில் கேது சஞ்சாரம் செய்கிறார். தங்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் புதனுடன் இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறார். குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகவான் பகை கிரகமாவார். அவர் பகை பெற்றிருப்பது ஒரு வகையில் நல்லதுதான். ஏனென்றால் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம். ராசி புனிதமடைகிறது. சென்ற மாதத்தில் தாமதப்பட்ட காரியங்கள் இப்போது தடங்கள் இல்லாமல் நடைபெறும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த முன்னேற்றம் இப்போது வரும். ஆரோக்கிய தொல்லைகள் அனைத்தும் அகன்று உடல் நலம் நன்றாக இருக்கும். மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்கர இயக்கத்தில் இருக்கிறார். அவரது பார்வை உங்கள் ராசியிலும் 3ஆம் இடம் 5ஆம் இடத்திற்கும் உண்டாகிறது. ராசியின் சகோதர ஸ்தானத்திற்கு பார்ப்பதால் எதிர்ப்பு, வியாதி, கடன் ஆகியவற்றை குறிக்கும் இடங்களுக்கு அதிபதி. இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள் விலகும், நோய் நொடிகள் மறையும், எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலும், ஜீவனத்துக்கு கவலை இல்லாத சூழ்நிலையை உருவாக்குவார் குரு பகவான். ஆரோக்கிய தொல்லையால் அவதிப்பட்டு வந்தவர்கள் குணமடைவர். குருவின் பார்வை பலத்தால் உடன் பிறப்புகளின் திருமணம் அல்லது அவர்களின் வாரிசு திருமணத்தை முன்னின்று நடத்தி வைப்பீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக விலகும். இதுவரை பாக பிரிவினைக்கு ஒத்து வராத உடன்பிறப்புகள் இப்போது மனம் மாறி ஒத்துழைப்பு தருவர். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சி பலன் தரும். உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இப்பொழுது மாற்றப்படுவர். இடம் வாங்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களுக்கு பண உதவிகள் தாராளமாக கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 9, 12 இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் பஞ்சம ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது யோகம்தான். அடுத்து கும்பத்துக்கு செல்லும் போது 5ஆம் இடம், அதுவும் யோகம்தான். 5ம் 9ம் மிஞ்சும் பலன் தரும் என்பார்கள். எனவே மிதமிஞ்சிய பொருளாதாரம் ஏற்படும். துணிந்து சில முடிவுகளை எடுத்து நல்ல விதமாக செயல்படுவீர்கள். மற்றவர்களை ஆச்சரியப்படுத்துவீர்கள். அலுவலக பணிகளில் உங்கள் திறமைகளை பார்த்து மேலதிகாரி பாராட்டுவார். பதவி உயர்வு தானாக தேடி வரும். மாமன் மைத்துனர் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். சுக்கிரன் தங்களுடைய ராசிநாதன் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி அவர் கும்பராசி செல்கிறார். அந்த நேரத்தில் பிள்ளைகளால் விரயம் ஏற்படும். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக்கொள்வது நல்லது. அவர்களின் கல்வி சம்பந்தமாகவோ கல்யாணம் சம்பந்தமாகவோ எடுத்து வந்த முயற்சி, தடைபட்டு வந்த காரியங்கள் அனைத்தும் நல்ல விதமாக நடைபெறும். இடமாற்றம் இனிமை தரும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வரும் மாற்றம் நல்ல மாற்றமாக அமையும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு உண்டு, இடமாற்றம் உண்டு. கலைஞர்களுக்கு மாதத்தின் பிற்பாதியில் ஒப்பந்தங்கள் உண்டு. மாணவர்கள் நன்றாக படிப்பர். நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். கோயிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். உச்சம் பெற்ற செவ்வாய் முறைப்படி தங்களுக்கு 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் உரிய செவ்வாய் உச்சம் பெறுகிறார். ஜனாதிபதி செவ்வாய் உச்சம் பெறும் இந்த நேரம் தாங்கள் எதை தொட்டாலும் பொன்னாகும். இடம் வாங்கி வீடு கட்டும் யோகம் உண்டாகும். மதிப்பு மரியாதை மேம்படும். பூமி விற்பனையால் லாபம், பொருளாதாரம் உயரும். புதிய தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். ஆக இறை வழிபாடு அவசியம். இந்த நேரம் நல்ல அருமையான நேரம். இதை உபயோகப்படுத்தி முன்னேறுவதற்கான வழிவகைகளை காண வேண்டும். பொங்கலோ பொங்கல்.